2026ல கவனமா இருக்க வேண்டிய 4 ராசிகள் பத்தின ஒரு சின்ன பார்வை இது. பொதுவான கிரக சஞ்சாரங்களால சில ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு பொதுவான வழிகாட்டுதல் தான், உங்க சொந்த ஜாதகம் தான் கடைசியில முக்கியம். சரி, முதல்ல சிம்ம ராசி. இவங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதால மன அழுத்தம், தேவையில்லாத செலவுகள் வரலாம். அதனால பணம் குடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமா இருங்க. கூடவே ஆபீஸ்ல தேவையில்லாத வதந்திகளை தவிர்க்கணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகிறது நல்லது. ரெண்டாவதா கும்பராசி. உங்களுக்கு பாத சனியும் ஜென்மராகவும் இருக்கிறதால அவசரப்பட்டு கோவத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க ப்ளீஸ். குடும்பத்துல குறிப்பா உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. உங்க வருமானம், தொழில் வளர்றத பத்தியெல்லாம் வெளியே ரொம்ப பேச வேண்டாம், அதுவே சிக்கலை கொண்டு வரலாம். மூணாவதா கடகராசி. உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால நீங்க சொல்றது தப்பா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதமே வேண்டாம். அதிர்ஷ்டத்தையெல்லாம் நம்பாம உங்க உழைப்ப மட்டும் நம்புங்க. குடும்பத்தினர் மூலமா திடீர்னு பண நஷ்டம் வரவும் சான்ஸ் இருக்கு, சோ கவனம். கடைசியா மேஷராசி. உங்களுக்கு விரயச்சனி நடக்குது, அதாவது செலவுகள் அதிகமாகலாம். வேலை தொழில்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இருக்கிற வேலையை விட்டுட்டு அவசரமா தொழில் தொடங்குற ஐடியாவெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். அதே சமயம் சொத்து வாங்குற மாதிரி நல்ல செலவுகள் வரலாம். ஆனா யார்கிட்ட டீல் பண்றீங்கன்னு சரியா பாத்துக்கோங்க, இல்லனா பணத்தை இழக்க நேரிடும். மொத்தத்துல 2026ல இந்த 4 ராசிக்காரங்களும் பணம், உறவு, வேலைன்னு எல்லா விஷயத்திலையும் ஒரு படி அதிக கவனத்தோட இருக்கிறது ரொம்ப முக்கியம்.